அதிகாரம் 9. ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினபோது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்தது எது? நட்சத்திரம். எக்காளம் ஊதின ஐந்தாம் தூதனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? பாதாள குழியின் திறவுகோல். ஐந்தாம் தூதன் பாதாள குழியை திறந்ததும் என்ன எழும்பிற்று? புகை. அந்த குழியின் புகையினால் எவைகள் அந்தகாரப்பட்டது? சூரியனும் ஆகாயமும். அந்த புகையிலிருந்து எவைகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது? வெட்டுக்கிளிகள். எவைகளுக்கு தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது? வெட்டுக்கிளிகளுக்கு. யாரை மாத்திரம் சேதப்படுத்தும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது? தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை. அவர்களை அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் கொலை செய்யும்படிக்கு. எதுவரைக்கும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு வெட்டுக்கிளிகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது? 5 மாதமளவும். அவைகள் வெட்டுக்கிளிகள் செய்யும் வேதனை எதனால் உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும்? தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை. அந்நாட்களில் மனுஷர்கள் எதை தேடியும் காணாதிருப்பார்கள்? சாவை தேடியும். எதற்கு ஆசைப்படுவார்கள்? சாக வேண்டுமென்று. எது அவர்களுக்கு விலகி ஓடிப்போம்? சாவு. வெட்டுக்கிளிகளின் உருவம் எதற்கு ஒப்பாய் இருந்தது? யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைக்கு. எவைகளின் தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன? வெட்டுக்கிளிகளின். எவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போன்றிருந்தன? வெட்டுக்கிளிகளின். வெட்டுக்கிளிகளின் கூந்தல் எதை போல் இருந்தது? ஸ்திரீகளுடைய கூந்தல். வெட்டுக்கிளிகளின் பற்கள் எதை போல் இருந்தது? சிங்கங்களின் பற்கள். இருப்பு கவசங்களை வெட்டுக்கிளிகளுக்கு இருந்தன? மார்க்கவசங்கள். யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட இரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது எது? வெட்டுக்கிளிகளுடைய சிறகுகளின் இரைச்சல். வெட்டுக்கிளிகளின் வாள்கள் எதற்கு ஒப்பாயிருந்தது? தேள்களின் வாள்களுக்கு. வெட்டுக்கிளிகளின் வாள்களில் என்ன இருந்தது? கொடுக்குகள். 5 மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு எவைகள் அதிகாரம் உடையவைகளாயிருந்தன? வெட்டுக்கிளிகள். எவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு? வெட்டுக்கிளிகளுக்கு. பாதாளத்தின் தூதன் யார்? வெட்டுக்கிளிகளின் ராஜா. பாதாளத்தின் தூதனுக்கு எபிரேயு பாஷையிலே என்ன பெயர்? அபெத்தோன். பாதாளத்தின் தூதனுக்கு கிரேக்கு பாஷையிலே என்ன பெயர்? அப்பொல்லியோன். முதலாம் ஆபத்து கடந்த போன பின்பு எத்தனை ஆபத்துகள் இதோ வருகிறது? 2 ஆபத்துகள். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதின போது என்ன சம்பவித்தது? தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது. அந்த சத்தம் எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனிடம் சொன்னது என்ன? ஐபராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொன்னது. எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள்? மனுஷரில் 3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை எவ்வளவு? 20 கோடி. குதிரைகளின் மேல் ஏறியிருந்தவர்கள் எந்த நிறங்களினாலான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள்? அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான. குதிரைகளுடைய தலைகள் எவைகளின் தலைகள் போல் இருந்தன? சிங்கங்களின். குதிரைகளின் வாயிலிருந்து எவைகள் புறப்பட்டன? அக்கினியும் புகையும் கந்தகமும். குதிரைகளின் வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் 3 மனுஷரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? மனுஷரில் 3 பங்கு. குதிரைகளின் வல்லமை எவைகளில் இருக்கிறது? வாயிலும் வாள்களிலும். குதிரைகளின் வாள்கள் எவைகளுக்கு ஒப்பாயிருந்தது? பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருந்தது. குதிரைகள் எவைகளால் சேதப்படுத்துகிறது? தலைகளால். காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாய் இருக்கிறவை எவை? விக்கிரகங்கள்.
அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் எவைகளை விட்டு மனம் திரும்பவில்லை? தங்கள் கொலை பாதகங்களையும் சூனியங்களையும் வேசித்தனங்களையும் களவுகளையும் விட்டு. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.